சோதரம் சோதரம் சோதரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் கவனமாய் கேட்டுக்கொண்டு எடுத்தீர்களால் வாசிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. சோதரம் காணப்படத்தக்கதாக நிர்வாணம் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இதோ இதோ ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். இதோ திருடனை போல் வருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வருகை திருடனை போல் தான் இருக்கும். சோதரம். திருடன் இன்ன வேளையில வந்து கண்ணமிடுகிறான் என்று நம்மகிட்ட சொல்லிட்டு வந்தா நம்ம எப்படி இருப்போம்? நல்ல விழிப்போடு இருப்போம். இந்த பகுதியில் திருடன் வந்துட்டானா ஒரு முறை நம்முடைய பகுதியில் வந்தால் அடுத்த முறை நம்ம என்ன எப்படி இருப்போம்? ரொம்ப கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம், விழித்து கொண்டிருப்போம். ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் என்ன செய்வோம்? எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அதில் சொல்லப்படுகிறதால தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. வஸ்திரங்கள், ஆமென், ஹல்லேலூயா. வஸ்திரங்கள் வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொள்கிற மனுஷர்கள் எப்படி பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதோ நான் திருடனை போல் வருகிறேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய செயல்கள் எல்லாம் மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், அநேகர் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதும் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஒரு விழிப்புள்ளவர்களா இல்லை. ஹல்லேலூயா. விழிப்போடு ஜெபிக்கணும், விழிப்போடு ஜெபிக்கணும். நம்முடைய வஸ்திரத்தை எப்படி காத்துக்கொள்ளணுமா? ஹல்லேலூயா. நிர்வாணம் வெளியே காணாதபடிக்கு நம்முடைய வஸ்திரங்களை எப்படி காத்துக்கொள்ளணுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால் அவர் சீக்கிரமா என்ன செய்ய போறாராம்? வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையாய வஸ்திரங்களை, நம்முடைய வாழ்க்கையாய கிரியைகளை, நம்முடைய வாழ்க்கையாய எல்லா காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? சோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய உலக பிரகாரமாய் நாம் அணிவிக்கிறதான வஸ்திரங்கள் நம்ம என்னது? நம்முடைய மானம் மறைகிறதற்காக. அந்த வசனம் சொல்லுகிறது சோதரம். ஹல்லேலூயா. நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. ஹல்லேலூயா. தன் மானம் காணப்படத்தக்கதாக. இன்றைக்கு வாழ்க்கை சோதரம் பலவிதமான காரியங்களிலே நாம் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும். சாத்தான் தந்திரமாக என்ன செய்கிறான்? நம்முடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து கொள்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறான்? பின்மாற்றத்திலே தள்ளி என்ன கொண்டு போகிறான்? இந்த வஸ்திரங்களை அவன் கலற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இயேசு நமக்கு என்ன செய்கிறார்? நல்ல ரட்சிப்பின் வஸ்திரம், நல்ல அலங்கார வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், இதெல்லாம் நமக்கு என்ன செய்கிறார்? உடுத்திக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த இடத்துல மறைக்க வேண்டுமோ அந்த இடத்துல மறைக்காதபடி இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வஸ்திரங்களை நம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இல்லை, நம்ம இப்போது போடுகிற நடை உடை இந்த பாவனங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை யூஸ் பண்றாங்க பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆனால் இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் ஒரு படியா இருக்கும். ஹல்லேலூயா. சோதரம். ஆமென், சோதரம். ஹல்லேலூயா. பாருங்க, ஈசா கிட்ட யாக்கோபு தன்னுடைய அண்ணன் தம்பி ஏசாவுடைய வஸ்திரத்தை, அண்ணனுடைய வஸ்திரத்தை தரித்து விட்டு அழகாக வருகிறான். வரும்போது ஈசாக்கு என்ன செய்கிறார்? முகர்ந்து பார்க்கிறார். ஐயோ, என்னுடைய சோதரம் மகனுடைய வயல்வெளி ஆசீர்வாதத்தின் வஸ்திரம், அந்த வயல்வெளியின் வஸ்திர வாசனை இருக்கிறது என்பதை அவர் முகர்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு தெரியாது இவன் யாக்கோப் என்று. ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அது மாதிரி தான் நம்ம கூட ஆவிக்குரிய ஜீவியத்திலே வஸ்திரங்களை இழந்து காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்காதபடி நம்முடைய வஸ்திரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவிதம். இப்போ என்ன எல்லாருமே என்ன செய்ய? அடுத்தவங்களை மாத்திரம்தான் பார்த்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. இல்லை பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இதோ திருடனை போல் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய வஸ்திரத்தை போட்டுட்டு வந்திருந்தானா மந்தையின் வாசனை வந்திருக்கும். ஆனா ஈசாக் அவன் பாருங்க ஏசாவுடைய வஸ்திரத்தை போட்ட போது அவனுடைய சோதரம் அந்த வாசனை எப்படி இருந்தது? வயல்வெளி, நான் ஆசீர்வதிக்கிற வயல்வெளி வாசனையா இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதரம் வஸ்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம்.
யாக்கோபுடைய மகள் பாருங்க சோதரம் தீனால் அந்த தேசத்திலே அவள் சுற்றி திரிந்து அவருடைய வஸ்திரம் என்ன செய்யப்பட்டது? ஆமென், அல்லேலூயா. அப்போதுதான் அந்த ரெண்டு அண்ணமார்கள் போய் என்ன செய்துட்டாங்க? அவர்களை எல்லாம் சோதரம் தீட்டுப்படுத்தின எல்லாரையும் கொன்று போடுகிறார்கள். அப்போது யாக்கோபு சொல்கிறார், இவர்கள் மத்தியிலே என்னுடைய சோதரம், ஓ சோதரம், இது சாட்சியின், அது என்ன வஸ்திரம்னா சாட்சியின் வஸ்திரம், இதை நீங்க கெடுத்து போட்டீர்களே, நீங்க கெடுத்து போட்டீர்களே. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, சோதரம் யாக்கோபு சொல்லுகிறார், இவர்கள் மத்தியில போய் என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அப்படிதான். அநேகர் நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்காம மற்றவர்களை பார்த்து சோதரம் கெடுத்து போடுகிற அனுபவம். சோதரம் பாருங்க, அங்க போய் இவன் சிமியோனும் லேவியும் சேர்ந்து அத்தனை பேரை என்ன செய்தான்? கொலை பண்ணி போட்டான். அதனால அவனுடைய சோதரம் அவர் ரொம்ப கஷ்டத்தோடு செல்கிறார், இந்த ஏத்தின் புத்திரர் மத்தியில என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்களே. இன்றைக்கு நாம் நம்முடைய வஸ்திரங்களை அதிகமாய் காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை அதிகமாய் காத்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, சோதரம் வேதத்திலே அநேக வஸ்திரங்களை நமக்கு ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே முதலாவதாக ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. சோதரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். அல்லேலூயா. 61:10 ஏசாயா. சோதரம் அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வந்திருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும், முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டு சிஸ்டர் ஜெபத்திலே சொன்னாங்க, எதையானாலும் நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம் என்பது இந்த வேதத்திலே இடம் இல்லாதது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அனுதினமும் என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பிலே வளரணும். ரட்சிப்பு என்று சொல்லும்போது அதில் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவரோடு கூட உடன்படிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள், விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகிறது, இதெல்லாம் சேர்த்து தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்த சாட்சியின் ஜீவியம் பண்ணுகிற பிள்ளைகள். இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? இந்த வஸ்திரங்களாகிய, இந்த ஆண்டவருடைய அலங்கரிப்பாகிய இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட நாட்களை நினைச்சு பாருங்க, அதிலிருந்து எத்தனை மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது இன்றைக்கு. அல்லேலூயா. கர்த்தரை அறியாத ஜனங்கள் இன்றைக்கு மூலை முடுக்குகளிலெல்லாம் இயேசுவை அறியும் போது மனமகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அதே போலதான் நாமும் ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம்? இதல்ல அது, அதல்ல இது அப்படின்னு நமக்கேற்றபடி ஒரு உபதேசங்களை பொருத்தி கொண்டு திரிந்து நம்மளே நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம்? அழித்து போட்டு கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதரம் ஹல்லேலூயா. சோதரம் நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். அதான் இந்த வசனம். நீதியாகிய ஒவ்வொரு வசனமும் பாருங்க எவ்வளவு நீதி உள்ளது வேத வசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம் பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆரோனுக்கு பிரதான அந்த ஆசாரியனுக்கு பரிசுத்த வஸ்திரம். அல்லேலூயா. எத்தனை விதமான வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். ஏசாயா 61:3 சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதரம் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். என்ன ஆடை கொடுக்க போறாரா உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும்? துதியின் உடை. அல்லேலூயா. சோதரம் இன்றைக்கு அநேக துதிக்கிறதே இல்லை. இன்னைக்கு வாய்களை திறந்து துதிக்கவே மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுக்கு துதியின் உடையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 52ஆம் அதிகாரம் அது 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது சோதரம் அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எவ்வளவு அருமையாய் தாரா ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரம். அல்லேலூயா. துதியின் உடை, அலங்கார வஸ்திரம்.
இத்தனை வஸ்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை பெற்ற நாம் அப்படியே அலங்காரமாய் அவருக்கு சோதரம். ஹல்லேலூயா. சோதரம் பரிசுத்தமானது என்னதான்? தேவனுடைய ஆலயத்தின் தான் அந்த அலங்காரமாய் இருக்க கடவுது என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு சோதரம் அநேக வஸ்திரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். விசேஷமாக 1-2 காரியங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கிறேன். சோதரம், வஸ்திரம், சோதரம் தன்னுடைய பாருங்க, ஆதியிலே பாருங்க, ஆதாம் ஏவாள் சோதரம் தங்கள் தவறினால் பாருங்க சோதரம் வஸ்திரத்தை இழந்தவ ஒரு கூட்ட நபர்கள் இருக்கிறார்கள். அதில் 1-2 நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தங்கள் தவறினால் சோதரம் ஆதாம் ஏவாள் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோதரம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டதாம். ஹல்லேலூயா. சோதரம் ஆதாம் ஏவாள் முதலாவது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம். ஹல்லேலூயா. மகிமையின் வஸ்திரத்தினால அவங்க மூடப்பட்டிருந்த போது அவர்கள் நிர்வாணி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் பாருங்க சோதரம். ஹல்லேலூயா. மகிமையின் வஸ்திரம். ஆமென். சோதரம் அதை பார்த்து இவர்கள் மகிழ்ந்துட்டு இருக்கும்போது தான் சாத்தான் பாருங்க தந்திரமாக போய் அந்த மகிமையின் வஸ்திரத்தை வார்த்தையினாலேயே இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து அவர்கள் பாவம் செய்து வசனத்துக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் மீறினபடியினால் தன்னுடைய தவறுகளினால் இந்த வஸ்திரத்தை இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒருவேளை தவறுகள் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆதாம் ஏவாள் எதனால? மீறுதலின் பாவத்தினால. ஏன்னா மீறிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த மகிமையின் வஸ்திரத்தை அந்த சாத்தான் உரிந்து விட்டு என்ன வஸ்திரத்தை கொடுத்தான்? சோதரம் அத்தி இலை கடைசியில. சோதரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க அவர்களையும் அப்படி அந்த தோட்டத்தில் விட்டுட்டு போகல. அவர்களுக்காக அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. தோலுடைய கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை அன்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்மளுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டினால நமக்கு கிடைக்கப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பு, அந்த வஸ்திரத்தை நம்ம கடைசி வரை நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தங்கள் தவறினால் ஏன் தவறு வந்தது? சர்ப்பம் வந்து வஞ்சித்தது என்று சொல்கிறார் ஏவாள். ஹல்லேலூயா. இப்படிதான் நாமும் சொல்லுறோம். அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, இப்படி போனா இப்படி நடக்கும், இப்படி நம்ம தவறுகிறோம், மீறுகிறோம். மீறுதலின் பாவம் அவர்கள் மகிமையின் வஸ்திரத்தை இழக்க வேண்டியது இருந்தது. நாமும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாதி ராஜாவா இயேசு நமக்கு வரும்போது அவன் நீதியின் சால்வை, மகிமையின் வஸ்திரம், வெண் வஸ்திரங்களை எல்லாம் அவர் நமக்கு தர இருக்கிறார். அந்த வஸ்திரங்களை இழக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நம் தூயவரில்